பைத்தியக்காரன். இல்ல இன்னைக்கு வச்சு கொடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏ அவரும் நல்லா பேசினாரு, சூப்பரா நல்லா இருந்துச்சு. அவர் பேசினதும் நல்ல என்ன இது ஜேசிடி என்ன சொல்ல வர ஃபர்ஸ்ட் அது சொல்லு, என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டாரு. இருங்க தலைவரே வர்றதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க நல்லா இருந்துச்சு. இல்ல இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னாரு. இல்ல அவரு எப்படி அந்த ஒரு 50 வருஷம் எப்படி கஷ்டப்பட்டாரு, இன்னைக்கு அந்த ரெக்கக்னிஷன் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு அது சொல்லும்போது அதுக்கு ஆதவ எந்திரிச்சு ஒன்று சொன்னாரு பாருங்க குறுக்க, செதறிட்டாங்க. நீங்க உங்க தலைவரை பத்தி எவ்வளவு நேரம் பேசுனீங்க, நான் டைம் எல்லாம் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இது முன்னாடி இவரு ஆன்டிசிபேட் பண்றாங்க பாருங்க நம்ம ஆளுங்க, இவங்க செய்யக்கூடாது இவங்க செய்வாங்க, எவ்வளவு நேரம் பேசுறேன்னு நோட் பண்ணி வைப்போம், பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்னு மெனக்கெட்டு அந்த பேசின டியூரேஷன் நோட் பண்ணி நீங்க 7 நிமிஷம் பேசுனீங்க அப்படிங்கிறாரு. இல்ல நம்ம ஜேசிடி பிரபாகர் ஐயா அடிக்கடி சொல்லிடுறாரு 18 நிமிஷமா பேசிருக்கிறீங்க. இல்ல இவரு சொன்னாரு, அந்த டைம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டாங்க. சொல்றாரு இன்னைக்கு ஆதவ நானே நோட் பண்ணேன் அப்படிங்கிறாரு, நீங்க பேசுனீங்க நான் நோட் பண்ண அப்படிங்கிறாரு. அவைத்தலைவர் பண்றாருன்னா அவர் அங்க டைமர் ஓடும், இவங்க அவரு பாப்பாங்க, இவங்க எந்திரிக்கும் போது டைமர் ஓடும், அதை வச்சு அவரு சொல்லுவாரு, அது அவரோட ஒர்க்கு. இவரும் உட்கார்ந்து லிட்டரலா இது எப்படி சொல்றதுன்னா, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஓல்ட் ஸ்டூடெண்ட் ரேக் பண்ணிட்டு இருக்கிறீங்க சட்டசபையில. கம்மான் அது என்ன ரேகிங் கலாச்சாரம், எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒருத்தன் பிரைஸ் பண்ணியிருந்தான்டா, யாரோ ஒருத்தன் உதயநிதி வந்து நம்மளுக்கு கிளாஸ் எடுப்பாரு ரேக் பண்ணுவாருன்னு சொன்னவன் இந்த பரந்தூர் மேட்டருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தான். அது மட்டுமா சொன்னாம விஜயண்ணா மட்டும் சட்டசபைக்குள்ள ஜாலியா இருக்கும். பேசணும் அவர் மட்டும் வரட்டும், நாங்க வச்சு செய்வோம். இப்ப என்ன செய்யறாங்க? இல்ல கோடீஸ்வரன் நிறைய அரண்டு போய் தான் இருக்காங்க முன்னாடி மாதிரி. இப்ப வந்து வாய்ஸ் அவுட் பண்றது கிடையாது. டிஎம்கே பாத்தீங்களா? அவன் ஏடிஎம்கே, அவன் கோடீஸ்வரன் வந்து எடப்பாடி சொம்பு. ஆமா எடப்பாடி சொம்பு நல்ல வெள்ள ஓரங்குட்டன் மாதிரி இருப்பான். அவன் வந்து இந்த சாட்டை மாதிரி நம்ம அண்ணன் மேல பயங்கரமான வன்மம். அவன் என்ன பேசி வச்சிருந்தான்னா, இவங்க மட்டும் ஜெயிக்கட்டும், டிஎம்கே மட்டும் ஜெயிக்கட்டும், இப்போ எடப்பாடி எல்லாம் பேசின விஷயம் எல்லாம் வந்து உதயண்ணா மறந்துடுவாரு, அப்புறமா இருக்கு இவங்களுக்கு அப்படின்ட்டு ரொம்ப இவரு மட்டும் ஜெயிச்சு சட்டசபைக்கு போவாரு, இவரை உள்ள வச்சு ரேக் பண்ணுவாங்கன்னா பேசினான். ஆனா இன்னைக்கு அந்த நம்ம காங்கிரஸ் எம்எல்ஏ ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு தெரியுமா, அது நியூஸ் தமிழ்ல வந்து இது போட்டுருக்காங்க. அப்ப இவரு கேன்னு இருந்தா ட்ரிகரே எந்திரிச்சு 2 வாட்டி எல்லாரும் 2 வார்த்தை 2 அடுத்தது 3 வாட்டி சொல்றாரு. உனக்கு பனிஷ்மெண்ட், நீங்க பண்ணதுக்கெல்லாம் உங்களுக்கு தாண்டா பனிஷ்மெண்ட், உட்கார வச்சு. ஐயோ சாமி, அப்படி இல்ல, அவர் தமிழ் அறிஞரா இருக்கிறான், அதுக்காக 2 வாட்டி பேசுவாரா? 2 வாட்டி பேசுவாரா? நேரமாகுது, பசிக்குது, இல்ல ஹரியண்ண ஒரு நிமிஷம் இல்ல, காங்கிரஸ்காரங்க சில பேர் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் எப்படி அடிக்கிறோன்னு பாக்குறீங்களா, மதான் அடிப்போம் நாங்க, நீங்களும் பேசணும், எவங்க கட்சியும் பார்க்க மாட்டோம் நாங்கலாம். எதுக்கு இல்ல 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 மாணிக்கம் தாகூர் பேசுறதுக்கெல்லாம் எனக்கு சரியான காண்ட, எனக்கு 2 நாளா இருக்கேன். அவன் பேசிட்டு போட்டோம்டா, நம்ம வேலையை பார்க்கலாம்டா. அவங்களுக்கு எதனால கோபம்னு சொல்லு. அவங்களுக்கு வந்து இப்ப இன்செக்யூர் ஃபீல் வருதுடா. இல்ல ஏன்னா இப்ப அண்ணனை வந்து டெல்கி கொண்டு போற வச்சு நம்ம ஆட்கள் பேசிட்டு இருக்காங்க, டைரக்டாவே பேசிட்டாங்க. அப்போ அப்படியெல்லாம் பேசும்போது அவங்களுக்கு வரதான் செய்யும், அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கதான் செய்யும். அவங்க அது அவங்களுக்கு இன்செக்யூர் ஃபீல் வருது. இவங்கள விடாதுங்க, நம்ம டோலர்களை விட கூடாது. ஓராதான் பண்ணிட்டு இருக்காங்க. டோலர்ல ஓலர் அவனுக்கு சும்மா இருக்கு நண்பர்களே. கண்ட்ரோல். ஒருத்தன் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு திருப்பி உடனே ஒருத்தனை அட்மிட் பண்ணிடுறானுங்க. ஒரு நாள் விசிஏ நடிச்சிட்டு இருந்தானுங்க, இப்ப அவனு உள்ள ஓகேவா இருக்கானுங்க, இப்ப டோலர்கள் வந்துட்டானுங்க. இப்ப திருமாவளவனே லாஸ்ட் டைம் சொல்லிருக்காருல, நீங்க ஒரு கட்சியை இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணக்கூடாது, நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது கம்யூனிஸ்ட பார்த்து. இல்ல அபிஷியலா அவங்க சொல்லி நம்ம கூட வந்து அபிஷியலா அவங்க வந்து ஒரு கூட்டணி கட்சி அமைஞ்சா கூட அந்த கட்சி ஒரு தனித்துவமா தான் செயல்படும். அவங்களோட ஒரு கொள்கை, அவங்களோட கோட்பாடு அந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் தனித்துவமா தான் போகும். இல்ல அரசோட செயல்பாடும் நல்லாவே இருக்கு. நேத்து கூட வந்து அந்த சாப்பாடு யாரோட தனித்துவமா செயல்படும்ன்றீங்க?
இல்ல இப்போ விசிகாவா இருந்தாலும் சரி, ஐயுஎம்எல்லா இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கொள்கை கோட்பாடுன்னு இருக்கு. அவங்க தனியா ஒரு கட்சி மாதிரி தான் செயல்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படி கூடயே எல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்போ டிஎம்கே கூட இருந்தாங்கன்னா, அதுல வந்து அவங்களுக்கு நெறைய லாக் இருக்கும். அந்த மாதிரி போனா தூக்கி வெளியில போட்டுருவாங்க. முதல்ல இங்கெல்லாம் அவர் அப்படி வந்து இருக்காது. இங்க சீட் இது ஜனநாயக முறைப்படி அண்ணனா மினிஸ்டர் ஆகி சில பார்ப்பாங்களா? இடங்கள்ல வந்து கண்டுக்காம விட்டுருவாரு. இல்ல முதல்ல அவங்க மினிஸ்டர் இல்ல ப்ரோ, ஆகிருப்பாங்களா? இவங்க வந்து அன்னைக்கு கார் வேணும்னு சொல்லிட்டு கேட்டது இவங்க தான். அப்புறம் சட்டமன்றத்துல போய் நாங்க கேட்கவே இல்லைன்னு சொல்றது இவங்க தான். அப்புறம் என்னத்த நீங்க கேக்குறீங்க அத? இல்ல அவங்க கேக்குறாங்களோ இல்ல கேட்கலையோ, நான் அண்ணன் குடுக்கணும்னு சிம்பிளான முடிவு ஒரு பண்ணிட்டாரு கேள்வி அவ்வளவுதான். கேட்கிறேன். கார் குடுக்குறேன்னு சொன்ன அன்னைக்கு எல்லாரும் அதே சட்டமன்றத்துல தான் இருந்தீங்க. சரி உண்மையிலேயே எனக்கு ஒரு உனக்கு டவுட். வேணாம்னா அன்னைக்கே நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா? அங்கேயே அந்த ஸ்பாட்லயே சொல்ல வேண்டியதானே. இல்ல ஒவ்வொரு இப்போ எம்எல்ஏ ஆப்ஷன் இல்ல இருக்கு எனக்கு ஒரு ஹரி ப்ரோ. டவுட். வீட்டுக்கு இப்போமா போய் அவங்க அந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபார்ம் வந்து ஃபில்அப் ஒரு பண்ணி அஜெண்டா செட் பண்ணி எதுக்கு பேசணும்? ஆமா இல்ல ஃபார்ம் இல்ல ஃபில்அப் சரி பண்ணி எனக்கு ஒரு அப்ளை டவுட். பண்ணணும். நான் அவங்க கார் நான் வாங்கணும்னா. ஃபார்மாலிட்டிஸ்குள்ளே போல ட்ரிபிள் என். நான் ம். என்ன சொல்றேன், நீங்க அடுத்த நாள் வந்து எங்க 56 பேருக்கு வேணாம் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்றாருல எதிர்க்கட்சி தலைவரு. சொல்றான்ல, அவன் சொல்றான்ல, அதை ஏன் இந்த ஸ்பாட்லயே சொல்லலன்னு அவனுக்கு நான் என்ன கேட்கிறேன். மரியாதை? அதை ஏன் அன்னைக்கு ஸ்பாட்லயே அவர் சொல்லல? வரல. இப்ப அவங்க உறுப்பினர்கள் அங்கதானடா இருந்தீங்க. சொல்லியிருக்கலாம்ல. எல்லாரும் நன்றி சொன்னாங்கல்ல சில பேரு. அப்ப நீ எதுக்குறவனா அன்னைக்கே எதிர்த்து தொலைய வேண்டியதானே. அங்கேயே முடிஞ்சிருக்கும். அடுத்த நாளுக்கு டைமை வேஸ்ட் பண்ணி சட்டசபையில அங்கேயே உட்காந்து இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு ஒருத்தன் எந்திரிச்சு சொன்னாலே எங்க யாருக்கு வேணாங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. 2 நிமிஷம் வேலை. சரி அதை டோலர்ஸ் விட்டு அடுத்த நாள் வரைக்கும் எனக்கு ஒரு இழுக்கிறது. டவுட். சொல்லுங்க. எனக்கு ஒரு டோலர்ஸ் அத டவுட். வேற சொல்லாதீங்க. எரிச்சலா இருக்கு. இல்ல எரிச்சலா இருக்கு. இல்ல இப்போ இது வந்து கார் கொடுக்கறதுனால வந்து மக்களை போய் சந்திச்சு நீங்க ஓட்டு கேட்டு நீங்க நல்லவன் ஆயிடுவீங்க. சரி அதை விட்டுருங்க. என்ன அதை வந்து நீங்க எங்களுக்கு கார் கொடுக்க தேவையில்ல. நாங்க வந்து நிதியை மிச்சப்படுத்துறோம். எவன் அப்ப மட்டும் காசு இல்லடா 80 கோடியில எடுத்துன்னு போய் கடல்ல பேனா வைக்க போனீங்க? அது எதிர்ப்பு வரலன்னா நீங்க கடல்ல ஒரு 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 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு எனக்கு ஒரு பேனா டவுட். வைக்கிறீங்களே, எவன் அப்ப மட்டும் காசு? பேனாவோட காசை ரெக்கவர் பண்ணீங்களா டிஎம்கே கிட்ட இருந்து? அது வைக்கவும் இல்ல, ம். லாரியில தூக்கிட்டு சரி சுத்திட்டு இருந்தாங்க. எவன் எங்க அப்ப இருக்குன்னு மட்டும் தெரியுமா காசுலடா எல்லாருக்கும்? நீங்க வந்து செக்ரட்டரியேட் சுத்தி வர மாதிரி கார் ரேஸ் நடத்துனீங்க? தீவுத்திடலையும் செக்ரட்டரியேட்டும் சுத்தி வர்றதுக்கு கார் ரேஸ் நடத்துனீங்களே, எவன் அப்ப மட்டும் காசுல எடுத்து ரோடு போட்டீங்க? இல்ல இப்ப கார் வந்து ரேஸ் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிங்களுக்கு காசு வந்து அதை கொடுத்துருக்கலாம், இதை கொடுத்துருக்கலாம், அதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு பேசுற அந்த உதவாநிதியை கூட்டு வந்து எவன் அப்ப மூட்டு காசுல நீங்க 1 கிலோமீட்டர் கடலுக்குள்ள போய் பேனா வைக்க போறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே? டிஎம்கே புத்தி அப்படிதானே ப்ரோ. அவங்க ஆளுங்கட்சி இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா கட்சி நடத்த மாட்டானுங்க. அதே எதிர்க்கட்சி ஆயிட்டானுங்க, இவங்க தான் நல்லவனுங்க மாதிரி காமிச்சுப்பானுங்க. இல்ல நிர்மலா சீதாராமன் கிட்ட போய் கேட்டானுங்கல்ல, அவங்க அப்ப மூட்டு காசு கொடுக்குறாங்க. இவன் எவன் அப்ப மூட்டு காசு எடுத்துன்னு போய் இவனுக்கு ஆடினானுங்க? கார் ரேஸ பற்றி சொன்னீங்க. கார் ரேஸ் அவர் பண்ணதுனால இன்னைக்கு துபாயில அதுவும் வந்து இவரோட லூலு இதோட ஓனரோட ஃபிளாட் பக்கத்துலயே ஒரு ஃபிளாட் வாங்கி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் டீல் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது. எல்லாம் அந்த தொலைநோக்கு பார்வையா பார்க்கணும் ப்ரோ. ஆனா பேர் சொல்ல மாட்டேன் ப்ரோ. நான் இப்ப கொஞ்ச நேரம் எண்ணில் நீங்க ஒருவன். பேசினதுல ட்ரிபிள் லூலுன்னு சொல்லும்போது ஒரு இல்ல துபாயில இருந்து ஒரு அக்கா ட்வீட் போட்டாங்கல்ல, அந்த அக்கா வந்து இப்ப ஐஐடில படிக்கிறாங்க. அதுக்கு சீட் யார் வாங்கி கொடுத்ததுன்னு தெரியல. மேரேஜ் ஆயிடுச்சுல்ல ப்ரோ? இல்ல இது மெட்ராஸ் ஐஐடில படிக்கிறாங்க. அது அங்க யார் சீட் வாங்கி கொடுத்தான்னு தெரியல. இல்ல எனக்கு இப்ப நீங்க எல்லாம் பேசும்போது நான் கொஞ்சம் நடுல ஜோன் அவுட் ஆகி இன்னைக்கு அண்ணா சொன்னதை வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அவரு இந்த பரந்தூர் மேட்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது பரந்தூர் இதை வந்து அவர் சொன்ன வேர்டு யூஸ் பண்ண வார்த்தையை கவனிச்சிங்களா? இந்த இந்த இதை வந்துட்டு நாங்க கைவிடுறோம்னு சொன்னாரு. அதை சொல்லும்போது அதை அந்த எவ்வளவு மக்களுக்கு ஸ்லோவா எவ்வளவு சொன்னாரு தெரியுமா? ஒரு ரிலீஃப் இருந்திருக்கும். அதை கேட்கும்போது அந்த மக்களுக்கு அந்த கைவிடுறோம்னு சொன்னது வந்து இந்த அரசு, தமிழ்நாடு அரசு இதை கைவிடுது இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இதை நிறுத்துறோம், இது அவ்வளவுதான், இதோட எதுவும் சொல்ல அவர் கைவிடுறோங்கிறத சூஸ் பண்ணாரு பாருங்க. அது ஏன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் இமோஷனலா எனக்கே ஒரு மாதிரி இதாயிடுச்சு. அப்ப அந்த இத்தனை வருஷமா ஒரு பாட்டிமா மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த மொமெண்ட். அவர் கைவிடுறோம்னு இன்னைக்கு ஒரு சொல்லும்போது பாட்டிமா சொல்றாங்க. ஆமா இன்னைக்கு ஒரு பாட்டிமா சொல்றாங்க, எனக்கு 40 சென்ட் தான் இருக்கு, ஏக்கர் கணக்கா எல்லாம் இல்ல, என்ன வந்து போற சொல்லாச்சுன்னா நான் எங்கேயோ போய் வாழ்ந்துருவேன், ஆனா இந்த மக்களுக்காக தான் நின்னேன் அப்படின்ட்டு அவங்க எமோஷனல்ல பயங்கரமா அழுதுட்டாங்க. அழுதாங்க. ஆமா
பட்டாசு வெடிச்சு இல்ல கொண்டாடுறோம். அது ஒரு நீங்க நினைச்சு பாருங்க ப்ரோ. நம்ம இருக்கிற வீடு, நம்ம இருக்கிற எல்லா ஏரியாவும் அது நமக்கு அது அப்படியே சூட் ஆயிரும். நம்ம சின்ன வயசுல இருந்தே வளர்ந்து நமக்கு அதுவும் நம்ம அவ்வளோ வாட்டர் பிறந்த சோர்ஸ் உள்ள இடம், ஏரியா. நாம வளர இடம், அதை நம்பி வீடு. ஆமா. ஆனா இன்னொருத்தர் ஒண்ணு சொன்னாரு சுஜின், அதை கவனிச்சீங்களா? ட்ரிபிள்னா சுஜினா யாரோ அதான் எல்லாருக்கும் தான். இன்னொன்னு ஒருத்தர் ஒண்ணு இன்னொருத்தர் ஒண்ணு சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? வந்துட்டு விஜய் இங்க வந்துட்டு போனாரு முதல் தடவை வந்து, என்ன ஆனாலும் நான் இங்க வந்து ஏர்போர்ட் கட்ட விட மாட்டேன்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போனாரு முதல் தடவை இங்க வந்தப்போ. அவரை நம்பி அவர் கண்டிப்பா இதை விட மாட்டாருன்றத நம்பி நான் வந்து இங்க ஒரு வீடு கட்டினேன். இன்னைக்கு நான் வீடு கட்டினது சரியா போச்சு, பரவாயில்ல, நான் ஏமாறல அப்படின்ட்டாரு. வீடு கட்ட ஆரம்பிச்சேன்னாரு. இவர் கொடுத்துட்டு போன வாக்குறுதியை நம்பி நான் வீடு கட்ட ஆரம்பிச்சேன். நான் தோத்து போல, பரவாயில்ல, நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. விஜய் சொன்ன வார்த்தையை நம்பி நான் வீடு கட்ட ஆரம்பிச்சேன். விஜய் பார்த்துப்பாருன்னு நம்புனேன், அவர் என்ன கைவிடல. அப்போ அது அந்த ஒரு ஹோப் பாருங்க, அது இவரு மேல வச்ச ஒரு நம்பிக்கை. அது கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பார்க்கணும் ப்ரோ. ஆக்சுவலா வசதி முக்கியமா, பொருளாதாரம் முக்கியமா, 1300 குடும்பம் மக்களுக்கு முக்கியமா? பிரச்சனை இந்த ஒரு தாவேக்காக்கும் தலைவர் விஜய்க்கும் சிஎம் விஜய்க்கும் இப்ப இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்னா சென்ட்ரல்ல இருந்து பிரஷர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது அதானியோட ப்ராஜெக்ட் டைரக்டா பிஜேபியோட லிங்க் ஆயிருக்குது, இல்லன்னா சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஆனா அவங்க ஈஸியா விட மாட்டான்னு தான் நினைக்கிறேன் நான், சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த விஷயத்தை. சொல்றேன். இனிமேதான் அந்த மக்களுக்காக இவர் என்னென்ன பிரஷர் ஃபேஸ் பண்ண போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க, ஓகே ஃபைன், அந்த மக்களுக்கு நியாயம் கிடைச்சிச்சு. ஆனா வாட் பிரைஸ் ஹி இஸ் கோயிங் டு பே அப்படிங்கிறது இனிமேதான் நம்ம பார்க்கணும். ஆனா அது he will handle well. அதெல்லாம் ஒன்றும் பிரஷர்னா இப்ப நாளைக்கே பாருங்க, இத வந்து எதிர்த்து வந்து உச்ச நீதிமன்றத்துல இல்ல, அதுதான் சொன்னாரு. நாளைக்கு வந்து இது மாற்று இடம் அறிவிக்க போறாருன்ட்டு இப்ப நியூஸ் கார்டு பார்த்ததா ஹரி. அப்படியா? அது இப்ப சப்போஸ் நாளைக்கு அதை அறிவிச்சிட்டாங்கன்னா இன்னும் உட்காந்து கதறுவானுங்க. ஐயோ ஐயோ சொன்னீங்களே, அது ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது இவரு சொன்னாரு, அந்த சுரேஷ் ப்ரோவா? சுரேஷ் இல்ல, அவர் இன்னொருத்தர் நம்ம பக்கா போறதுக்கு முன்னாடி அதான் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டது மோகன் சொன்னாரா? மோகன் ஆமா. அது எந்த அளவு ஏக்கர் கிடைக்குமா ப்ரோ வேற இடத்துல? எப்படி இருக்கு ஏங்க ப்ரோ, அதெல்லாம் இடம்லாம் நிறைய இருக்கு ப்ரோ. இருக்கும். இது என்னன்னா இவங்க இவ்வளவு நாள் இவங்களுக்கு வந்து பரந்தூர் போனதை தாண்டி பரந்தூரை சுத்தி ஒரு இமேஜ் ஒண்ணு கட்டமைச்சானுங்க. இது இங்க இது வரப்போகுது அங்க போகுதுன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிச்சானுங்க. இதை வச்சுதான் இவனுங்க வந்து காலகாலத்துக்கும் இது நாங்க கட்டினது, எங்க கலைஞர் கட்டினது, ஸ்டாலின் கட்டினது, அது இதுன்னு கட்டணமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்க டிஎம்கேவோட செல்லிங் பாயிண்ட். அதை கட்டி அதெல்லாம் வந்து மானிமெண்ட் மாதிரி கட்டி வச்சுட்டு காலத்துக்கும் அதெல்லாம் நிக்கி இவனுங்க எல்லாம் செத்து போயிட்டானுங்கனால அடுத்தடுத்த சந்ததி இவங்க இதுல இருந்து பாலையடி வேலையார் மன்னராட்சி மாதிரி ஒவ்வொருத்தனா வந்துட்டே இருப்பான். நீங்க வேற 7 ஸ்டார் ஹோட்டலே பிளான் பண்ணிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிமெண்ட் கிடையாதுடா, அதுலதான் ஊழல் பண்ண முடியும். அது ஒண்ணு இருக்கு கார்த்தி ப்ரோ. இது ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. ஊழலும் பண்ண இப்ப கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, கோயம்புத்தூர்ல வந்து இந்த பெரியார் அறிவகம்னு ஒண்ணு கட்டியிருக்கானுங்க. இங்க பெரிய லைப்ரரி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. எதுக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கட்டினா நினைக்கிறீங்க? காந்திபுரம் தான் சென்ட்ரல் ஹார்ட் ஆஃப் தி சிட்டி. அதுதான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் எல்லா ஊருக்காரனும் வந்து இறங்கினா அந்த பில்டிங் கண்ணில் படும். அவ்வளவு பெரிய லைப்ரரி தமிழ்நாட்டுல. அதான் இன்னைக்கு பிகெஸ்ட் லைப்ரரி. அது இன்னும் ஓப்பன் பண்ணல, வேலை போயிட்டு இருக்குது. ஆனா இது கட்டது யாருன்னா திமுகன்னு வானுங்க. புரியுதா? அந்த லேபிள் தான் நாங்க பேர் கண்ணுல படணும், கண்ணுல பட்டு விளம்பரம் தான். திமுகக்கு விளம்பரம் வேணுங்க. அது இல்லாம எனக்கு புரியல இந்த விஷயம். ஏன்னா வந்து அதிமுக பீரியட்ல இருக்கும் போதும் அவங்க விட்டுட்டு போன பிளான்ஸ் எல்லாம் இவங்க கண்டினியூ பண்ணிருக்காங்க இல்லையா? அப்ப என்ன கோயம்பேடு மார்க்கெட் எப்படி வந்தது? அப்படிதான் வந்தது. கோயம்புத்தூர்ல பிரிட்ஜ் எப்படி வந்தது? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், கோயம்பேடு மார்க்கெட்டா இருக்கட்டும். இப்ப நீ சொல்றீல்ல, இப்ப நீ கோவையில ஜிடி நாயுடு பாலம் யாரு திறந்தா? ஸ்டாலின். மக்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? இது ஸ்டாலின் பீரியட்ல நடந்ததுன்னு தான் 10 வருஷம் கழிச்சு அவனுக்குமே ஞாபகம் இருக்காது. இதானா ஏடிஎம்கே பீரியட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப அத அவங்க யோசிக்க மாட்டாங்களே. ஒரு முதலமைச்சர் இவனுங்கதான் இவனுங்களாவும் பில்டிங் கட்டி அதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுவானுங்க. அவனுங்க கட்டிட்டு போனதுலயும் ஸ்டிக்கர் ஒட்டுவானுங்க. ஆனா ஏடிஎம்கேக்கு அது பண்ண தெரியாது. பண்ணுவாங்க. ஆனா வந்துட்டு அது இவங்க அளவுக்கு ப்ரொபகேண்டா பண்ணி ஒரு எக்கோ சேம்பர்ல வச்சு எடப்பாடி எல்லாம் சுத்த வேஸ்ட் ப்ரோ. இப்படி சொல்லாங்க இது ஏடிஎம்கே. சுத்த வேஸ்ட். நாங்க தலைவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். எடப்பாடி எல்லாம் இதுல வரக்கூடாது. எடப்பாடி வந்து எலெக்டட் சிஎம் கிடையாது. எடப்பாடி எலெக்டட் சிஎம் கிடையாது. நீங்க இதுல சிஎம் பத்தி பேசிட்டு இருக்கோம். கூவத்தூரிலே இல்ல ப்ரோ. இப்ப வந்து அவங்க பிராண்ட் பண்றாங்கல்ல, நாங்க தான் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கல்ல.
எங்க இதுல தான் கொண்டு வந்து அப்போ எடப்பாடி சொல்லலாம்ல, இல்ல நாங்க கண்டினியூ பண்ணதான் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு எடப்பாடிக்கு இல்ல அது சொல்லிட்டு. ப்ரோ. சொல்ற அறிவு இருந்தா நாம எங்க ஜெயிக்க போறோம்? எடப்பாடி பேசுறான். எடப்பாடி கட்சியில இருக்கிறவனுக்கு பேசுறானுங்க. ஒரு நடிகர் உருவாக்குன கட்சியில உக்காந்துகிட்டு நடிகர்னு பேசுறானுங்க. இல்லங்க என்ன நடிகர்கள் அது அம்மா மட்டும் யாரு? ஜெயலலிதா அம்மா மட்டும் யாரு? ம். அதுதான்ப்பா சொல்றேன். அதை உருவாக்குனவர் யாரு? எம்ஜிஆர் தானே ஏடிஎம்கேவ. ம். இல்ல அது ஒரு அதாவது நடிகர் கட்சியில இன்னைக்கு உக்காந்துகிட்டு 2 ஒரு ஐடிவிங்க நடிகை ஆண்ட கட்சியில உக்காந்துகிட்டு இவனுங்க நடிகர்னு பேசுறானுங்க. இல்ல நம்ம ரசிகர் நடிக்கும்போது மனப்பான்மைன்னு பேசுறானுங்க. கார்த்தி என்ன இதே ரசிகர் இல்ல கார்த்தி மனப்பான்மையில என்ன தானே நீங்க வந்து ஏடிஎம்கே எம்ஜிஆர் உருவாக்கும் போது கூட போய் சேர்ந்தீங்க. ஒரே 3 ஆனா 4 வாரம் முன்னாடி மட்டும் இவங்க வந்துட்டு நீ அடி பங்காளி பாத்துக்கலான்னு பங்காளி அது இதுன்னு ஐடிவிங்க ரெண்டும் பேசிக்கிச்சு. இன்னைக்கு பாத்தீங்களா சட்டமன்றத்துல அடிதடிய 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. இவன் இவன் சாவட்டோன்றேன். இவங்க பிளானுக்கெல்லாம் அவன் லேபிள் ஒட்டினான்னு ஏடிஎம்கே ட்ரிகர் ஆயிட்டாங்க. வேலுமணி வந்துட்டு இல்ல இன்னைக்கு இல்ல ஹரி என்ன இல்ல எஸ்பி வேலுமணி வந்து ஏடிஎம்கே நம்ம சப்போர்ட்டர். அப்ப கூட இபிஎஸ் நம்ம சப்போர்ட் அவரு பண்ணிருக்காரு. ஆமா ஆமா இல்லங்க அவரு நம்ம ஏடிஎம் சப்போர்ட்டர். இல்ல நம்ம சப்போர்ட்டர் தாண்டி அவர் ஏடிஎம்கேக்கு ஜென்யூனா அந்த ஆள் நின்று டிஃபெண்ட் பண்ற அளவு கூட இபிஎஸ் பண்ணல. உட்காந்து ஏன் பண்ணோம்? நாங்க தான் வந்து ஒரே லைன்ல சீட்டு போட்டு உக்காந்துருக்கிறோம் பக்கத்துல. ஜேசிடி நாசுகாண்டி சொல்லிட்டாரு. நீங்க பேசிக்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டாரு. ஆனா மனுஷன் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பேசுறாருங்க. சூப்பரா சான்ஸே இல்ல. ஐ என்ஜாய் ஜேசிடி ஐயா பயிருகடா அப்படின்னு இருக்கு. இது செங்கு ப்ரோவும் ஜேசிபியும் வந்து தூக்கி விட்டல வச்சு செய்யறாங்க ஆக்டிங் சட்டம். போட்டு சைலண்டா சிக்னல் கொடுத்து செய்யறாங்க. சாய் சொல்லு ஏதோ சொல்லுவாங்க. இல்ல நீங்க வந்து 77 to 21 44 இயர்ஸ் 32 இயர்ஸ் ஏடிஎம்கே ஏதோ ரூல் பண்ணிருக்கு. இவனுக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறானுங்க. அதுதாங்க அவங்க தோல்விக்கு காரணமே. ஏன் பேசணும்? அவனுக்கு பேச தெரியாது. நீ 5 வருஷத்துல எதிர்கட்சியா ஸ்டாலின் இருக்கும்போது எதிர்கட்சியா என்ன பண்ணாரு இபிஎஸ்? உனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு 4 விஷயத்த சொல்லு. ஒரே விஷயத்த சொல்லு. பெருசா ஏதோ இப்போ எடப்பாடி இருக்கும்போது இந்த கோவிட் மூலியமா அவங்க ஆட்சி காணாம போய் ஸ்டாலின் ஆட்சியை பிடிக்கும் போது அந்த இந்த சாத்தான்குளம் இன்சிடென்ட்டை எவ்வளவு பெருசாக்குனாங்க டிஎம்கே. அந்த மாதிரி இபிஎஸ் ஏதாவது பண்ணாரா? தாவேகா பண்ணுச்சு 2 வருஷம் தாவேகா கொடுத்த பிரஷர்னாலதான் ஆட்சி மாற்றமே வந்துச்சு. அண்ணன் போட்டு அடின்னு அடிச்சு வெளுத்து விட்டாரு. மடப்புறம் அஜித் பிரச்சனை கூட இபிஎஸ் பேசினது பெருசாகல. இபிஎஸ் எப்ப தெரியுமா ப்ரொஜெக்ட் ஆகி வெளியே கொஞ்சம் பெருசா தெரிஞ்சாரு? கரூர் சம்பவத்துல நமக்கு சப்போர்ட்டா பேச போய் மக்கள் வந்து இந்த ஆளு கொஞ்சம் ஆதரிச்சாங்க. இல்ல ஹரி ஒரு நிமிஷம் இருக்கு. சுஜின் மியூட் பண்ணுங்க. யாரோ இறையுது. சுஜினோட தான் நினைக்கிறேன். இல்ல அவர் அங்க இல்லன்னு நினைக்கிறேன். சரி இருங்க மியூட் பண்ணு ஹரி. போட்டு கரெக்டா இதாயிடுச்சு. பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே. இல்ல அதான் நான் என்ன சொல்ல வரேன், எடப்பாடி வந்து ஒரே ஒரு தடவை லைம் லைட்ல வந்ததும் தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணதுனாலதான் அந்த கரூர் டைம்ல. அதுவும் தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அந்த ஆள் பண்ணல. அதுதான் நியாயம். அதனால நியாயத்துக்கு சப்போர்ட் பண்றாருன்னு நினைச்சு எல்லாரும் கொஞ்சம் ஓரளவு லைம் லைட் வந்துச்சு. அதுதான் மக்கள் எதிர்பார்த்தது. சொன்னதும் வந்து நியாயமா பேசினாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கொடியை வந்து அவங்க ஆளுங்க கையில ஆமா எழுச்சி பனியன் போட்டு பெரிய பிரம்மாண்ட கட்சி போட்டுக்கிட்டு அதுதான்டா அந்த ஆளுக்கு 5 வருஷத்துல கிடைச்ச ஒரே எலிவேஷன் நம்மள வச்சு பாத்துக்கிட்ட வியாபாரம். ஒரு நாள் இது விளக்கு அணைஞ்சு போச்சு. அடுத்த நாள் நம்ம ஆளுங்க கண்டுக்க கூட இல்ல. நீ ஏன் வந்த, நீ ஏன் பேசுற, நீ ஏன் போயிட்ட. இல்லடா திடீர்னு கருப்பாம்பூச்சி எல்லாம் கொடுக்கும் முழக்கணும் யாருக்குடா தெரியும். அது வந்து டெல்லியில இருந்து வேற கதை. கருப்பாம்பூச்சி இல்ல ஏங்க அவன்லாம் ஏங்க உண்மையான கட்சியில பேசும்போது நீங்க காமெடி பண்றானுங்கடா. இல்ல காமெடி பண்றானுங்கடா. அதுக்கெல்லாம் இங்க இந்த ஸ்பேஸ்ல நம்ம சில பேர் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளவு வருத்து இல்ல. அந்த மாதிரி அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். கருப்பாம்பூச்சி எல்லாம் தொடப்பத்துல அடிச்சா கூட எத்தனை அடியா சாகாது. நல்ல மெரிக்கணும் போட்டது எப்ப சாகும். ஆக்சுவலா வடிவேல் மாதிரி உனக்கு வந்து இந்த இது வாங்கிட்டு வந்து குத்துறேன்டா. இல்ல இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா நம்ம சைடு வந்து அந்த பிரஸ் ரிலீஸ் வெளியே போனதுதான் சரியா. அப்படி அந்த ஒரு பிரஸ் ரிலீஸ் போயிருக்க கூடாது. அதுக்கு கூட இன்னைக்கு வந்து அதுக்கு விசாரணை போயிட்டு இருக்குன்னு அந்த நம்ம காங்கிரஸ் இவர் வந்து இது சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கு வந்து அதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்போம். அவங்க வந்து ரிட்டர்ன் எக்ஸ்பிளனேஷன் எழுதி
எழுத்து வாக்குமூலம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லடா, இல்ல ஹரி. இல்ல. எனக்கு வருத்தம் என்னன்னா, தெரிவிச்சிருக்காரு. அதுலருந்து ஒரு நியூஸ் பார்த்தேன் நானு. அவரு வந்து 6 மாசத்துல ரிட்டயர்ட் ஆக போறாராம். என்ன ஓகேவா? அவரு வந்து இந்த ஆர்டர வந்து கவர்மெண்ட்டுக்கோ, இல்ல அவருக்கு மேல இருக்க அதிகாரிக்கோ தெரியாம இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னா, என்ன மனநிலையில இல்ல வேலை ஆபீசர் செய்றானுங்க? தானே, அந்த ஆபீசர் சொல்றீங்க. யார் சாய்குமார சொல்றீங்க? அந்த அது இது போட்டவன். அந்த அந்த ஆர்டர் தலைமைச் போட்டவன். செயலாளர் தானே? யார சொல்றீங்க? பேரு மறந்துட்டேன். இல்லப்பா அந்த இது கவர்மெண்ட் அபிஷியல்ல சொல்றாரு அவரு. எம்எல்ஏ கவர்மெண்ட் சொல்லல. அபிஷியல்ல சொல்றேன். எம்எல்ஏ கிடையாது. அப்புறம் அவரு இன்னைக்கு அந்த எம்எல்ஏ என்ன சொல்றாரு, காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து சொன்னார்ல சட்டசபையில, அமைச்சரு என்ன சொல்றாரு, ம். இது வந்து இதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். என்னோட துறையில தான் நடந்திருக்கு. ஆனா வந்து இதுக்கு தக்க விளக்கம், எழுத்து பூர்வமான விளக்கம் வந்து குடுக்கணும்னு அந்த அதிகாரிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க குடுத்ததுக்கப்புறம் அவங்க யாரு இதுக்கு இதோ யாரால நடந்த தவறோ அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இவங்க ஒரு எம்எல்ஏவ மீறி ஒரு கவர்மெண்ட் அபிஷியலுக்கு எங்க இருந்து தைரியம் வருது? எம்எல்ஏ சொல்லாம, அவர் துறையில அவரோட பெர்மிஷன் இல்லாம ஒரு ஜியோவ எப்படி ஒரு அதிகாரி பாஸ் பண்ண முடியும்? அதுதான் எம்எல்ஏ ஒரு சொல்லாம இல்ல. எம்எல்ஏவோ இல்ல எம்எல்ஏவோட சிஎம்மோ வந்து யாருமே ஆட்சியாளர்களுக்கு யாருமே சொல்லல. தெரியாம. ஆட்சியாளர்களுக்கு தெரியாம ஒரு ஜியோ எப்படி ஒரு அதிகாரி வந்து பாஸ் பண்ண முடியும்? அதே தவறு இல்ல அது? அதுதான் கேட்கிறேன். இப்போ அவங்கள தானே இப்போ கம்யூனிஸ்ட் இது சண்முகம் வந்து மார்க் பண்றாரு தலைமைச் செயலாளர. இவர் தான் பண்ணியிருக்காரு இல்ல, அப்படின்னு இல்ல. சொல்லிட்டு. சாய்குமார்ல. நீங்க சொல்றது வந்து தலைமைச் செயலாளரு. இது வந்து அந்த இது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஏதோ சப் கலெக்டரோ இல்ல எவனோ யாரோ ஒருத்தன். அதுவும் 6 இல்ல மாசம் தான் அவனுக்கு. கார்த்திகோ, 6 மாசத்துல இப்பயுமே இந்த அரசு அதிகாரிகள்ல சில பேர் வந்து லஞ்சம் வாங்கி பழகிட்டாங்க. நம்ம ஆட்சியில அத பண்ண முடியல. டிஎம்கேக்கும் ஏடிஎம் அதனால கெட்ட பேர் வாங்கி தர்றதுக்கு இதெல்லாம் பண்றாங்க. இது நேச்சுரலா பண்றாங்க. நெறைய பேர் இருக்கத்தான் செய்றாங்க. இல்ல. அப்ப வந்து அவங்கலாம் அவன் வாங்கி 6 மாசத்துல அவனுக்கு ஏன் ப்ராப்பர் இல்ல ரிட்டயர்மென்ட் ஒரு குடுக்கணும்? ஒரு வெளிய ஒரு அனுப்பு. ஆட்சியாளர் இருக்கும்போது, அவங்களுக்கு கீழ வேலை செய்யும்போதே இவ்ளோ திமிரா வெளியிடுறான்னா, அப்ப இவன் என்ன முன்னாடி கரப்டடா இல்லாமலா இருந்திருப்பான்? என்ன காண்டு இருந்தா இத அவன் பண்ணியிருப்பான்? இல்ல ஹரி. அதுதான் ஹரி சொல்றேன். இப்போ நீ எந்த தைரியத்துல ரிலீஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. உன்னால வந்து ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பேருன்னா, இவனுக்கு எதுக்கு ப்ராப்பர் வேல வந்து நீ வந்து அவன இது பண்ணணும்? இப்போ ரிட்டயர்மென்ட் குடுக்கணும். நீங்க அதுதான் உடனே டிஸ்மிஸ் பண்ணி வெளிய அனுப்பிச்சு அப்படி விடுங்கன்றேன். எல்லா அரசு அதிகாரிகளையும் அப்படி பண்ண முடியாது. இவங்க வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்ட் வச்சுக்கிட்டு இத்தன வருஷம் சீனியர் அது இதுன்னு ஒருத்தன் வந்து உட்கார்ந்தான்னு வைங்களேன், அப்பா எல்லாரும் என்ன போராடுவானுங்க. ப்ரோ ட்ராக் ரெக்கார்ட் டிஸ்மிஸ் இருந்தாலும் பண்ண இப்போ இல்ல முடியாது ப்ரோ. இதால் கார்த்தி இல்ல. ப்ரோ ஈவன் இது சஸ்பெண்ட் இது வந்து பண்ணலாம், தவறான செயல் டிரான்சாக்ஷன் தானே? பண்ணலாம். இல்ல இப்ப இல்ல எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? ஆக்ஷன் எடுத்து ஜெயில்ல போடணும்னா போடட்டும். அதான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டார்ல இன்னைக்கு எம்எல்ஏ பண்ணட்டும். மினிஸ்டர் சொன்னார்ல, அமைச்சர் சொல்லியிருக்காருல்ல, பண்ணட்டும். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும்ங்கிறேன். டிஸ்மிஸல்லாம் வந்து லீஸ்ட் பனிஷ்மென்ட்ன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. பண்ணது எவ்வளவு பெரிய குற்றம் இது? அதுதான்ப்பா. இது லீஸ்ட் இல்ல. நீ அதாவது சொல்றத நான் கார்த்தி ப்ரோ, ஏத்துக்கிறேன். அவன ஸ்டூடண்ட்ஸ் டிஸ்மிஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஜெயில்ல விஷயம் போடுங்கன்றேன். இருங்க. நீங்க சிஜேபி புரொடெஸ்ட்ல கலந்துக்காதீங்கன்னு சொன்னா அது வேற. லெஃப்ட் பார்ட்டி எது கூடயும் கலந்துக்காதீங்கன்னு சொன்னா, நம்மள ரைட் விங்க சாயம் பூசுற மாரி ஆகாதா இது? அதுதான் ஹரி அ, நான் இவ்வளவு நேரம் சொல்ல வந்தது. நீ அ. வந்து இப்போ வந்து ஓப்பனா சொல்ற. நான் என்ன சொல்றேன்னா, நீ அது க ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர உருவாக்கணும்னு ஒரு மைண்ட் செட்ல நீ பண்ணது. அப்போ அதுதான் வந்து சொல்றேன். உன் மேல ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும் நீ. இல்ல இது அவனுக்கும் தெரியும்ல. அது தெரிஞ்சே அவன் பண்றான்னா, அவனுக்கு பின்னாடில இருந்து யாரோ செயல்படுத்துறாங்கன்னு தானே அர்த்தம். அவன பிரஷர் பண்ணி, ஏன் யார் அங்கிளா? நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது நீ வந்து எவ்வளோ சம்பாதிச்சிருப்ப? ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற வேலைய செய். இல்லன்னா அவ்வளோதான். இது உன்னையும் கோத்து விட்டுருவேன் அப்படின்னு சொன்னா, அது மிரட்டுனா அவன் செய்வானா அந்த ஒரு மாட்டானா? எம்எல்ஏ யாரு குஜிலம்பாரியா? அது என்ன ஊர் ப்ரோ? தெரியலையே. எம்எல்ஏ குஜிலிம்பாறை தான் ஆக்சுவலா நினைக்கிறேன். எம்எல்ஏ வந்து இங்க பிரச்சனையே கிடையாது. அவரு காங்கிரஸ் அமைச்சர் அவரு பிரச்சனையே கிடையாது. இந்த அதிகாரிகள் தான் பிரச்சனைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் நான். இல்ல, இல்ல. அதாவது வந்து அவர் கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா வந்து ஐயா இது வந்து ஓ! எப்படின்னா, இல்ல. ஓகே, ஓகே. சு எனக்கும் இப்பதான் புரியுது. ம். சொல்லுங்க, சொல்லுங்க. கார்த்தி ப்ரோ. அதுதான். இது வந்து இது உயர்கல்வித்துறையில இருந்து வந்த செக்குலர்ல இது வந்தது இது. ஜியோ ஒண்ணு வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு. அவரு போட்டவர பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். ம். அதுக்கு வந்து இப்ப பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ்ல இருக்கிறவர் தான் மினிஸ்டர். அந்த டாபிக் பேசிட்டு இருக்கோம். சிஜேபிக்கும் லெஃப்ட்டும் வந்து போராட்டம் பண்ணா, அதுல ஸ்டூடண்ட்ஸ் கலந்துக்க கூடாதுன்னு ஒரு சர்க்குலர் ஒரு ஜியோ ஒண்ணு வெளிய போச்சு. அப்புறம் அது திருப்பி பெற்றுருச்சு தமிழக அரசாங்கம். ஆனா அது வந்து அது ஒரு நாள்ல இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. மறுநாளே வந்து அது தப்பு. இது யார் பண்ணதுன்னு கேட்டு அத வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆமா. அதாவது இவரு கிள்ளியூர் தானே அவரு? இல்ல
விஸ்வநாதன். அவர் நேம் என்ன? விஸ்வநாதன் 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 மேலூர் விஸ்வநாதன் மேலூர் தொகுதி தானே அவரு? ஆமா. ஓகே ஓகே. நம்ம கிள்ளியூர் இருந்து ராஜேஷ்ன்னு நினைக்கிறேன். இல்ல கிள்ளியூர் வேற. ராஜேஷ் ராஜேஷ். ராஜேஷ் அதான். இல்லதான் விஸ்வநாதன் சார் அவரு ஆக்சுவலா தான் அவர் இன்னைக்கு அவரோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்களேன். அவர் நம்ம அதிகாரிகளை நம்புவாங்கல்ல. எம்எல்ஏக்கள்னா ஜென்ரலா நம்ம சொன்னா நம்ம அதிகாரிகள் கேட்பாங்க, நம்மளோட சபார்டினேட்ஸ் இல்ல அப்படின்ற ஒரு இது நம்பிக்கை ஒரு இந்த goodwill தான் ஆட்சியிலன்னு பண்ணுவாங்க. மட்டும் இல்ல போன ஆட்சியிலயும் வந்து இந்த இவங்களுக்குலாம் என்ன தெரியுமா கார்த்தி ப்ரோ, இவனுக்கு வந்து ஒரு ஒரு கூட்டமா இருப்பானுங்க. நீங்க ஒருத்தரை பனிஷ் பண்ணீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம்னு வந்து உட்கார்ந்துருவாங்க. பெரிய தலைவலியா மாறும் அது கவர்மெண்ட்டுக்கு. நம்ம கவர்மெண்ட் ரன் ஆகணும்னா இவங்களோட ஆதரவும் நமக்கு வேணுங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சிருக்கானுங்க இவ்வளவு நாள். புரியுதா? இத்தனை வருஷமா நீங்க அண்ணா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபார்முலா இல்ல இது ஓவர் நைட்ல மாத்த முடியாது. ஒன்னொன்னா அப்படியே பிரிச்சு 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 இந்த துப்பாக்கி படத்துல ஒரு சொல்லுவாரு தெரியுமா? செல்லு இதுல மெர்சல்ல செல்லு அரிச்சு போன சிஸ்டமை கிளீன் பண்ற ப்ராசஸ் அது ஓவர் நைட்ல பண்ண முடியாது. கொஞ்சம் அது கொஞ்சமா தான் புரியுது மாறும். ஹரி. இல்ல இது இப்போ நம்ம ஆட்சியில இந்த இது இஷ்யூ போன ஆட்சியில வந்து ஒரு மத கலவரத்தை உருவாக்கத்துக்கு பார்த்தானுங்க. இது மேல திருப்பரங்குன்றமா? போகக்கூடாது கீழே ஆமா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிங்க தான் பண்ணது. ஆமா. என்ன இது இது எல்லா ஆட்சிலயும் ஏதாவது ஒரு பைத்தியக்காரனுங்க இது மாதிரி பண்றானுங்களே, இவனுங்களை என்ன பண்றது? சரி. இவனுங்களால அபார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் இன்னைக்கு ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு விஷயம் வந்து சட்டசபையில